சிவகங்கை புகார் நிக்கிதா இருக்காங்கல்ல சார், அவங்க தொடர்ந்து புகார்களா வந்துட்டு இருக்கு. இது துறை ரீதியான நடவடிக்கை. துறை ரீதியான நடவடிக்கை. சிவகங்கை இளைஞர் மரணத்தில் தொடர்புடைய நிக்கிதா குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கோவி செழியன் பதிலளித்துள்ளார். பொறியியல் சேர்க்கையில் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத நம்புறீங்க? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக ஒரு 15% மாணவர்கள் கூடுதல் சேர்க்கைக்கு வழிவகை காணப்பட்டுள்ளது. காரணம், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் வரப்பெற்றிருப்பது இதற்கு ஆதாரம். கடந்த ஆண்டுகளில் 2 லட்சத்தை தாண்டவில்லை. புதிய பாடப்பிரிவு, முதலமைச்சர் காட்டுகிற உற்சாகம். அதைவிட முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்திலும், புதுமை பெண் திட்டத்திலும், தமிழ் புதுமை திட்டத்திலும் 7.5 கிராமப்புற மாணவர்கள் ஊக்கத்தொகை வழங்குகிற அந்த வீதாச்சாரத்தை பார்க்கும்போது 1000 மாணவர்கள் படித்தால் 800 பேர் அரசின் நலத்திட்டங்கள் பெறுகிற மாணவராக இருப்பதே இவ்வளவு மாணவர் எண்ணிக்கை உயர்வுக்கான காரணம். நன்றி. கல்லூரி பணியாளர்கள், விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் எப்ப நிரப்பப்படும்? அதுக்கான கடகரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சுமார் 2000 கௌரவ விரிவுரையாளர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு 10 தினங்களுக்குள்ளாக 1300 பேருக்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு முதல் கட்டம் 400, அதைத் தொடர்ந்து 500 என்ற அளவில் கௌரவ விரிவுரையாளர் பணி தேர்வு செய்யப்படும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிரந்தர பணியாளர்கள் ஆசிரியர் பணிக்கு 4000 பேருக்கு தேர்வு நடத்த திட்டமிட்டு வரும் ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த இருக்கும். இடையில் நீதிமன்ற தடை உத்தரவு சில தொழிற்சங்கங்கள் ஏற்பட்டிருப்பதால் நிலுவை. அது கூடிய விரைவில் சரி செய்யப்பட்டு நிரந்தர பேராசிரியர் பணியும் நிரப்பப்படும். தற்காலிக கௌரவ விரிவாளர் பணி நிரப்பப்படும் என்பது தெரிந்தது. தகவல் எதுவும் இல்லை. முறையாக இடஒதுக்கீட்டை பின்பற்றி உயர்ந்த இடத்தில் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இடஒதுக்கீட்டிற்கு முதலில் குரல் கொடுத்து முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பொழுது அது முறைகேடு, தவறு என்று சொல்வதெல்லாம் வதந்தியான செய்திகள், பொய்யான பிரச்சாரம். சிவகங்கை புகார் நிக்கிதா இருக்காங்கல்ல சார், அவங்க தொடர்ந்து புகார்களா வந்துட்டு இருக்கு. இது துறை ரீதியான நடவடிக்கை. துறை ரீதியான நடவடிக்கை கோப்புகள் அனுப்பப்பட்டது. விரைவில் நடவடிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.